வணக்கம். இந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் 2 விடயங்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் மட்டுமில்லை தமிழ் மக்கள் கவனத்தையும் எடுத்துள்ளன. அதன் முதன்மையானது தமிழரசு கட்சியினுடைய முன்னணி நாள் தமிழர் தலைவரான திரு மாவை சீனரையாவுடைய மறைவு. அவர் முதுமை பருவம் எய்தியுள்ளவர்தான், சுவீனமானவர்தான். ஆனாலும் அவருடைய மரணம் சம்பந்தமாக மக்கள் பலவிதமான எண்ண ஓட்டங்களை கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட அளவுக்கு மீறிய மன அழுத்தம் காரணமாக அவர் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற கேள்வி கூட இருக்கின்றது. முதிர்ந்தவர்கள், வயது போனவர்கள் எல்லோரும் மரணிப்பது இயற்கைதான். அரசியல்வாதிகளும் அதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. எனவே மாவை அவர்கள் காலமாகி போனதையிட்டு தமிழ் சமூகத்தின் அளவுக்கு அதிகமாக கவலைப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி கூட இங்கு வரலாம். நிகழ்காலத்தில் தமிழரசு கட்சி சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றிருந்து தமிழரசு கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி சம்பந்தமாக பலவிதமான சார்பான எதிர்நிலையான கருத்துக்கள் எங்களிடம் உண்டு, என்னிடம் உண்டு. ஆனாலும் அண்மை காலங்களில் இந்த தமிழரசு கட்சிக்குள் கடந்த 2 வருடங்களாக நினைக்கின்றேன், இந்த தமிழரசு கட்சிக்குள் நடக்கின்ற விடயங்கள் மிகவும் குழப்பகரமான விடயங்கள். அது வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தேர்தல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் உள்ளக பிரச்சனையாக நாங்கள் இலகுவில் தாண்டி போக முடியாது. அல்லது அவை தற்செயலாக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வாக கூட நாங்கள் தாண்டி போக முடியாது. அந்தளவுக்கு நாங்கள் நிலைமைகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இலங்கையில் மிக நீண்ட பாரம்பரியங்களை கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் போன்றவை எல்லாம் உடைந்து கரைந்து காணாமல் போய் அந்த நீண்ட அரசியல் பாரம்பரியம் இல்லாமல் போனது. அதே போன்று தமிழர் தரப்பிலேயும் இந்த நீண்ட பாரம்பரியங்களை கொண்ட அரசியல் கட்சிகள் இனிமேல் தேவையில்லை என்று யோசித்து ஒரு புதிய திசைக்கு தமிழ் மக்களை இழுத்து செல்கின்ற அந்த அரசியல் ஓட்டத்தின் பகுதியாக கூட இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனாலும் தென்னிலங்கையில் முன்பு ஒரு முதலாளித்துவ கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் கிராமிய மக்களின் வாக்குகளை கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒரு உலகத்தின் திறந்த பொருளாதார சூழலில் தங்களை கோட்பாடுகளை இழந்து ஒரு நடுநிலைமைக்கு வந்து இதில் 2 காணாமல் போனது அது இயற்கையின் தோற்றங்களாக இருக்கலாம். ஆனால் தமிழர் தரப்பில் தேசிய கட்சிகள் என்பது இது வெறுமனே தேர்தல் கட்சிகளும் அல்ல, பொருளாதார கொள்கைகள் சார்ந்த கட்சிகளும் அல்ல. குறிப்பாக தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த தீவில் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஒரு அரசியல் ரீதியான விடுதலை போராட்டத்தையும் ஒரு அரசியல் ரீதியான சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக உருவாகி அதற்காக தமிழ் மக்களை சாகித்திய வழியில், அதாவது அமைதி வழியில், அகிம்சை வழியில் தன்னை அர்ப்பணித்து வழி நடத்திய ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட கட்சி. அப்படியான ஒரு கட்சியின் நீண்ட ஒரு அங்கத்தவராக இருக்கக்கூடியவரும் ஆரம்பத்தில் தமிழ் இளைஞர்கள் அந்த அகிம்சை போராட்டத்தின் காரணமாக சிறைக்கு செல்ல வேண்டி இருந்ததும் அங்கு மிகப்பெரிய சித்திரவதைகளை எதிர்கொண்டதுமான அந்த வரலாற்றின் துவக்க நாயகர்களில் அந்த 42 பேர்களில் ஒருவருமாக இருக்கக்கூடிய மாவை சீனரையாவுடைய வரலாறு என்பது வெறுமனே ஒரு அரசியல்வாதியின் வரலாறு அல்ல, எங்களுடைய போராட்டத்தின் வரலாறுகளை ஒட்டிய ஒரு வரலாறு. எனவே தமிழரசு கட்சியினுடைய தளப்பம் என்பதும் தமிழரசு கட்சியை சிதைந்து போக விடுதல் அல்லது மடைமாற்றுதல் என்பதும் இந்த நேரத்தில் மாவை சீனரையா அவர்களுடைய மறைவு என்பதும்
கால பொருத்தமற்றதாக இருக்கின்றது. ஏனெனில் தமிழரசு கட்சி எவ்வாறு எங்களுடைய அரசியல் போராட்டத்தின் ஒரு புதிய திசையை காட்டி நின்று மிக நீண்ட காலமாக வந்ததோ, இன்னமும் அந்த இலக்கும் பணியும் முடிக்கப்படாத நிலைமையில் தமிழரசு கட்சி காணாமல் போவதற்கு யாரும் அனுமதிக்க முடியாது. அதன் அர்த்தம் தமிழரசு கட்சி தொடர்ந்து தலைமை தாங்கத்தான் வேண்டும் என்பது அல்ல. ஆனால் அந்த தமிழரசு கட்சியுடைய இருப்பும் தொடர்ச்சியும் எங்களோட வரலாற்றில் எங்களோட போராட்டத்தின் தடங்களை சரியான திசையில் கொண்டு போவதற்கான ஒரு திசையை காட்டி நிற்கும். ஆனால் தவிர்க்க முடியாமல் அந்த கட்சி என்று மிகவும் குழப்பவாதிகளின் கையில் சிக்கப்பட்டுள்ளது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டுள்ளது. அதன் விளைவுதான் இந்த மாவை சேனராயா அவர்களுடைய மரணத்தின் காரணம் போன்று கூட பெருமளவு மக்கள் நம்புகின்றார்கள். திரு மாவை சேனராயா 10 வருடங்களுக்கு மேலாக கட்சியின் தலைவராக இருந்தபோது கட்சியை பெரிதாக சிறப்பாக வழிநடத்தியதாக யாரும் சொல்வதாக இல்லை. அது வேறு விடயம். ஆனாலும் கூட அவருடைய அந்த ஆளுமையில் ஏற்பட்ட சில பலவீனங்கள் காரணமாக கட்சிக்குள் புகுந்து கொண்ட ஒட்டகங்கள், தலையை நீட்டிய ஒட்டகங்கள், பின்பு ஒட்டுமொத்த கூடாரத்தையே என்று காலி செய்வதற்காக முயற்சி செய்கின்ற ஒரு நிலைமை தான் என்று காணப்படுகின்றது. இத்தகைய நிலைமையில் நாங்கள் அமரர் மாவை சேனராயாவுடைய வரலாற்றை எமது போராட்டத்தின் ஒரு சான்றாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு அகிம்சை வழி போராட்டத்தில் துவங்கி ஆயுத போராட்ட தமிழில் விடுதலை புலிகளுடன் மிக நெருங்கிய ஆதரவாளராக இருந்து அதே வேளையில் சமகாலத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய நீண்ட நெடும் அங்கத்தவராகவும் இருந்து அரசியல் காரணங்களுக்காக முதலில் நீண்ட காலம் சிறையை நோய்த்த இளைஞர் தலைமுறையின் சாட்சியாகவும் நின்று மிக நீண்ட காலத்திற்கு பின் தன்னை வாழ்வை நிறைவு செய்துள்ளார். உண்மையில் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு சான்று. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய தவறுகள், பலவீனங்கள் என்பவற்றை கடந்து அவன் இறந்த பின்பு அவனுடைய பலங்களையும் அவன் செய்த சாதனைகளையும் அவன் விட்டு தந்த தடங்களையும் தான் நாங்கள் பார்க்க வேண்டும், அளவிட வேண்டும். அந்த வகையில் திரு மாவை சேனராயாவுடைய மறைவு என்பது எங்களுக்கு ஒரு வரலாற்றில் ஒரு இடைவெளியை தந்திருக்கின்றது என்றால் நான் நினைக்கின்றேன். தற்போது தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய எவருமே இந்த தமிழர் விடுதலை போராட்டத்தின் சான்றாக வரக்கூடிய தகுதியை கொண்டவர்களாக நான் கூற மாட்டேன். அவர்கள் அரசியல்வாதிகளாக இதற்கு வந்திருப்பார்கள், அல்லது இடைக்காலத்தில் வந்திருப்பார்கள், ஏதோ ஒரு வகையில் அவ்வாறு தான் வந்திருப்பார்கள். இவ்வாறு சில வழிகள் மிக நீண்ட மாவை சேனராயா போன்று மிக நீண்ட கால பாரம்பரியத்தை தமிழக கட்சிக்குள் கொண்டிருப்பார்கள். ஆனால் மாவை சேனராயா தன்னை அர்ப்பணித்தது போன்று மற்றவர்கள் அர்ப்பணித்திருப்பார்கள் என்றால் அது இல்லை என்று தான் நான் கூறுவேன். அப்படி பார்த்தால் மாவை சேனராயாவுக்கு தமிழரசு கட்சியோடு முழுமையாக உரிமை கொண்டு ஓடுவதற்கு உரிமை உண்டு. ஆனாலும் அதனை அங்கீகரிக்க தவறிய தற்போதைய அந்த ஒட்டகங்கள் தான் இன்று எல்லா விடயங்களையும் தீர்மானிக்கின்ற காரணியாக மாறியிருக்கின்றது. இந்த நிலைமையில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தமிழரசு கட்சி என்பது வெறும் ஒரு தேர்தல் கட்சியோ அல்லது சில அரசியல் பேரம் பேசல் என்ற பெயரால் மடைமாற்றம் செய்து கொண்டு தமிழ் மக்களை கூட்டிச் செல்வதற்கான கட்சியோ அல்லது சில குறைந்தபட்ச ஆட்களை ஆட்கால அங்கத்தவர்களாக இணைத்து கொண்டு பொதுச்சபை செயற்குழு என்றெல்லாம் கூறிக்கொண்டு தாங்கள் நினைத்த மாறியெல்லாம் தமிழ் மக்களின் பேரால் வழி அரசியல் செய்யலாம்னு நினைக்கின்ற ஒரு கட்சியோ அனுமதிக்க முடியாது. அது ஒரு தமிழ் மக்களின் இயக்கமாக தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அந்த தமிழ் மக்களின் விடுதலைக்கான அரசியல் விடுதலைக்கான இயக்கமாக அது பயணிப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அந்த இடத்தில் இந்த மாவை சேனராயாவுடைய இழப்பு என்பதும் காலத்துக்கு பொருத்தமற்ற ஒரு இடைவெளியை உருவாக்கி உள்ளது என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்தாக அமைகின்றது. நன்றி.